ஹலோ, நான் உங்களில் ஒருவன். நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி தங்கமயில் டிஜிகோல்ட் ஸ்கீம்ல நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், அதில எவ்வளோ நான் வெயிட் சேவ் பண்ணேன், எனக்கு எவ்வளோ வெயிட் பெனிஃபிட் கிடைச்சது, அண்ட் அதில நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற எல்லாமே நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் ஜுவல்லரிக்காக மலபார் சிட்லயும் நான் ஜாயின் பண்ணி, அதிலயும் நான் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதிலயும் அவங்க பில்லிங்கில எப்படி கால்குலேட் பண்ணாங்க, எனக்கு அது எவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சது, எல்லாமே நான் டீட்டெயிலா போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்க பில்லிங் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க, எவ்வளோ சார்ஜஸ்லாம் போடுவாங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலோட டிஜிகோல்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் டிஜிகோல்ட் போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் சைன்இன் பண்ணிங்கன்னா போதும். அதில் டிஜிகோல்ட் ஸ்கீம் பார்த்து நீங்கள் ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த டிஜிகோல்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 330 டேஸ். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அவங்க 7% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அந்தன்னைக்கு 7% அமௌண்ட்க்கு என்ன கோல்டு வெயிட் வருமோ அதை உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க சேவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி செகண்ட் 75 டேஸ்க்கு உங்களுக்கு 5% அவங்க வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க. தேர்ட் 75 டேஸ்க்கு வந்து 3% கொடுக்குறாங்க. ஃபோர்த் 75 டேஸ்க்கு அவங்க 1% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. டோட்டலாக 300 டேஸ் ஆகும். ஸோ இதோட பிளான் டென்யூர் பார்த்தீங்கன்னா 300 டேஸ். நீங்கள் 300 டேஸ்க்கு அப்புறம் 30 டேஸ் வெயிட்டிங் பீரியட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜுவல்லரியாவோ ஒரு காயினாவோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து டோட்டலாக 330 டேஸ் ஆகணும். இந்த 330 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு நியர்பை ஸ்வர்ணமஹால் ஷாப் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் வீடியோ கால் மூலிமா உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரி ஒரு காயினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் மினிமம் 100 ருபீஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஆப்பில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எவ்வளோ வெயிட் இருக்குது, இன்னைக்கு கோல்ட் ரேட் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் 24 ஹவர்ஸ்மே செக் பண்ணிக்கலாம். 330 டேஸ் முடிஞ்சதும் நீங்கள் ஜுவல்லரியாவோ ஒரு காயினோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை பொறுத்து அதுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட எப்போல்லாம் ஒரு 100 ருபீஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு இவ்வளோ டைம்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே லிமிட் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் டெய்லியுமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் கிடையாது. உங்ககிட்ட எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்கீமில் நம்ம ஒருத்தர் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு 75 நாள் 10,000, செகண்ட் 75 நாள் 10,000, தேர்டு 75 நாள் 10,000, ஃபோர்த் 75 நாள் 10,000 சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும், பில்லிங் கால்குலேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இங்கே நான் இந்த 10,000 மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒன் டைம் பேமெண்ட் கிடையாது. நீங்கள் ஒரு 500 100 1000 அப்படின்னு பே பண்ணி கூட ஃபஸ்ட்டு மொத்தமாக 75 நாளில் நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக கோல்டு ரேட் வந்து ஒரு 7,750 இருக்குது. இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 7,800. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 75 நாளில் கோல்டு அதிகமாக இருக்கவும் பண்ணுறீங்க, கம்மியாக இருக்கவும் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7,750 கோல்டு ரேட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 75 நாளைக்கு அவங்க வந்து 7% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 7% அப்படின்னா 10,000 700. உங்களோட மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,700 உண்டான கோல்டு ரேட் வந்து அவங்க உங்கள் அக்கௌண்ட்டில் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த 1.38 கிராம்ஸுங்கிறது வந்து 10,700 உண்டான கோல்டு வெயிட். செகண்ட் மந்த் அதே மாதிரி நீங்கள் 100 200 500 1000 சொல்லி மொத்தமாக இந்த செகண்ட் 75 நாளில் நீங்கள் ஒரு மொத்தமாக ஒரு 10,000 இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போது வந்து உங்களுக்கு வந்து 5% வந்து போனஸாக கொடுப்பாங்க. செகண்ட் 75 டேஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக கோல்டு ரேட் ஒரு 8,000 போகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படி போச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 10,000 உங்களுக்கு அவங்க 500 போனஸ் கொடுப்பாங்க. ஸோ மொத்தம் அந்த 10,500 உங்களுக்கு 1.31 கிராம் வெயிட் வந்து கோல்டு வெயிட்டை அவங்க அக்கௌண்ட்டில் அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தேர்ட் 75 டேஸில் நீங்கள் ஒரு 10,000 மொத்தமாக முதலீடு பண்ணியிருக்கீங்க. அந்த 10,000 கோல்டு ரேட் வந்து ஒரு 8,200 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இந்த 8,200 அப்படிங்கிறது இன்னையிலிருந்து 150 நாளுக்கு அப்புறம். ஸோ 150 நாளுக்கு அப்புறம் ஒரு 8,200 கோல்டு ரேட் போச்சுன்னா உங்களுக்கு அப்போ அவங்க 3% போனஸ் கொடுக்குறாங்க தேர்ட் 75 டேஸுங்கிறதால. ஸோ 10,000 3% அப்படின்னா 300. ஸோ மொத்தம் 10,300 உங்களுக்கு 1.25 கிராம்ஸ் வெயிட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாலாவது 75 நாளில் கோல்டு ரேட் இன்கேஸ் ஒரு 8,400 போகுது அப்படின்னா நீங்கள் அதே 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% பெனிஃபிட் கொடுப்பாங்க. 10,000 1% பெனிஃபிட்னா 100. டோட்டலாக அமௌண்ட் 10,100. 10,100 1.20 கிராம்ஸ் வெயிட் வந்து அக்கௌண்ட்டில் அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக 300 நாள் முடிஞ்சுது. 300 நாளுக்கு அப்புறம் 30 நாள் வெயிட்டிங் பீரியட். 30 நாள் வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் 330வது நாள் வந்து நீங்கள் ஷாப் போய் ஜுவல்லரியாவோ இல்லை காயினாவோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட் ஒரு 8,400 கோல்டு ரேட் போகும் அப்படிங்கிறது நான் ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன்.
நீங்கள் மொத்தமாக முதலீடு பண்ணது பார்த்தீங்கன்னா ரூ. 40,000 இருக்கும். உங்களுக்கு அவங்க போனஸாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரூ. 1,600. ஏன்னா 7% இருக்கும்போது உங்களுக்கு ரூ. 700, 5% இருக்கும்போது ரூ. 500, 3% இருக்கும்போது ரூ. 300, 1% இருக்கும்போது ரூ. 100. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 1,600. நீங்கள் முதலீடு பண்ண ரூ. 40 அவங்க ரூ. 1,600 சேர்த்து ரூ. 41,600 உண்டான கோல்டு 5.14 கிராம் வந்து பெனிஃபிட்டோட சேர்த்து உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்கும். இப்போ இந்த கோல்டு வந்து நீங்கள் 330 நாளுக்கு அப்புறம் ஷாப் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கோல்டு ரேட் ஒரு 8,400 இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சேவ் பண்ண கோல்டு வெயிட் 5.14 கிராம் சேவ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 40,000. 75 ஃபஸ்ட் 75 நாள் ரூ. 10,000, செகண்ட் 75 நாள் ரூ. 10,000, தேர்ட் 75 நாள் ரூ. 10,000, ஃபோர்த் 75 நாள் ரூ. 10,000 சொல்லி மொத்தமாக நீங்கள் ரூ. 40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் காயினாக பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டையிங் சார்ஜஸ் இல்லைன்னா மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி போத்தீஸ்வரன் மஹாலில் 1% கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காயினுக்கு 1% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 431. இந்த ரூ. 431 அப்படிங்கிறதும் நீங்கள் எடுக்கிற அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதுக்கு தான் மேக்கிங் சார்ஜஸ் 1% கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால ரூ. 431. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3%. 3% போடும்போது ரூ. 1,260 வருது. இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த 5.14 கிராம் அப்படிங்கிற கிராமை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மேக்கிங் சார்ஜஸையும் ஜிஎஸ்டியும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி இந்த மேக்கிங் சார்ஜஸ் ரூ. 431 ப்ளஸ் இந்த ஜிஎஸ்டி ரூ. 1,260 இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நீங்கள் பே பண்ணி இந்த 5.14 கிராமுக்கு காயினை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணாமல் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் டைரெக்டாக போய் நான் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அப்போது ஒரு 8,400 கோல்டு கிராம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 5.14 கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கோல்டு அமௌண்ட்டாக மட்டுமே வந்து 43,176 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் 431. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1,308. ஸோ டோட்டலாக நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 44,915. இப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதே வெயிட் நீங்கள் மாதமாக பர்ச்சேஸ் பண்ண வரதால் நீங்கள் 41,691. இது வந்து உங்கள் மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி எல்லாமே இன்க்ளூடட். ஸோ உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறது. இன்னொன்று இந்த ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எப்போல்லாம் அமௌண்ட் 100, 200 இருக்கோ நீங்கள் அதெல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நிறையா பேருக்கு டோட்டலாக 40,000 சேர்த்து வாங்குறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கலாம். இதே நீங்கள் 500, 1000 அப்படின்னு சேர்த்து நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணி கோல்டு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜுவல்லரியாக இன்கேஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ் நீங்கள் தான் பே பண்ணணும். ஒரு மேக்கிங் சார்ஜஸ் 15லேருந்து 20% வரலாம். பட் நான் இந்த ஸ்கீமில் வந்து காயினாக தான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் இந்த ஸ்கீமில் ஃபஸ்ட்டு 150 டேஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஆல்சோ இருக்கேன். பிகாஸ் அப்போ தான் எனக்கு பெனிஃபிட்டும் அதிகமாக கொடுக்குறாங்க. அதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.